புசித்தே தேவபலனால் முன் செல்லுவார். தூய பஸ்காரி புசித்தே தேவபலனால் முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்று. கடலை பாரும் இரண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பாய். கடலை பாரும் இரண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பாய். சத்ரு சேனை மூழ்கி மாழும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவார். சத்ரு சேனை மூழ்கி மாழும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். குளிர்ந்த ஏரி பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்சமரம். குளிர்ந்த ஏரி பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்சமரம். கன்மலையில் தாகம் தீர்த்து மண்ணரிசித்து முன் செல்லுவார். கன்மலையில் தாகம் தீர்த்து மண்ணரிசித்து முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார் பரமனோடென்று. பரமகானான் கசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தாலும் கண் சொரியும். கசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தாலும் கண் சொரியும். பின் திரும்பி சோர்ந்திடாதே நன்மை அருள்வார் முன் செல்லுவார். பின் திரும்பி சோர்ந்திடாதே நன்மை அருள்வார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார். கொடுமை யுத்தம் உன்னை மடக்கும் கோரையோதான் வந்தெதிர்க்கும். கொடுமை யுத்தம் உன்னை மடக்கும் கோரையோதான் வந்தெதிர்க்கும். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவார். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார் பரமனோடென்று. பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்று. புதுக்கனிகள் காணான் சிறப்பே பாலும்
கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படி இஸ்ரவேல் தேசம் வந்து மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசமாக இருக்கிறது போல் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட ஒவ்வொரு நாளும் உயர்வும் இருக்கும், சில நேரங்கள் தாழ்வும் இருக்கும். எல்லா விதத்திலும் அப்படி கிராஜுவலாக போய் கொண்டிருக்கும்னு சொல்லி ஒரு நாள் சொல்லவே முடியாது. சில நேரங்களில் ஒரு சில பாடுகள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த பாடலின்படி பின் திரும்பி சோர்ந்திடாதே. ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக நம்ம அழைக்கப்படல, நம்ம ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது நேற்று அதிகாலையில் அதை தான் தியானித்தோம். அவர் சொல்கிறாரு 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எந்த பெரிய காரியத்தையும் செய்ய முடியும் அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் மேலே பார்த்தா 11 12 எதுக்கு ஆண்டவனை பலப்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அவர் 11 எழுதுகிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய அனுபவமாக இருக்கணும். சில நேரங்களில் உயர்வு இருக்கும், நல்லா இருக்கிறது போன்ற சூழ்நிலை இருக்கும், சில நேரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது போல் இருக்கும். சில நேரம் எல்லாம் நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க, நம்ம உயர்த்தி பேசுவாங்க. சில நேரத்தில் பார்த்தா நம்ம எவ்வளவு நம்மளை வந்து ஒதுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்மளை ஒதுக்குவாங்க. அப்படி இருக்கப்ப நான் சோர்ந்து போயிட்டேன், ஆண்டவர் தேடி என் வாழ்க்கையில் என்னத்தை கண்டேன் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இடத்துல வந்து பவுல் அழகாக சொல்கிறாரு 12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போ இதில் காத்துக்கொள்ளணும் அப்படின்னா இதுக்கு தான் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினுடைய அந்த அனுபவம் நமக்கு வேணும். இது இல்லாமல் நம்ம ஒரு நாள் நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஓட முடியாது. ஏதோ ஆரம்பத்தில் நம்ம வரப்போ நம்ம சொல்லியிருப்பாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எப்படி ஒரு சின்ன பிள்ளைய ஸ்கூலில் முதல்ல கொண்டு போய் விடுறப்ப அந்த பிள்ளைக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஸ்கூலில் பெரிய ஸ்கூலு அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பாடப்புத்தகம்லாம் பார்த்தோன்னே நல்லா கலராக படங்கள்லாம் இருக்குது, பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டெஸ்ட்லாம் வர்றப்போ கொஞ்சம் அதுக்குள்ளே என்ன வரும், பயம் வரும். ஆனால் அது எதுக்காகனா நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்மை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில சிக்ஷையின் வழியாக, ஒரு சில பாடுகளின் வழியாக கர்த்தர் நம்மை அனுமதிப்பார். அதில் தான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் சொல்வது எதனாலனா இதனால தான். இந்த சூழ்நிலையெல்லாம் வரும் பொழுது அதிலும் நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க, கர்த்தருக்குள் உறுதியாக இருக்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவரை முடிவு பரியந்த கர்த்தருக்குள் நிலை நிற்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ளே நம்ம வந்து பலன் கொள்ளணும். அப்படி பலன் கொள்ளும் பொழுது தான் அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக அழைக்கப்படலை. பாடுகள் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, நிந்தை அவமானங்கள் வரும் பொழுது ஏதோ ஒரு மூலையில் போய் இனிமே ஆண்டவரை தேட மாட்டேன் அப்படி சொல்வதற்காக அழைக்கப்படல. அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனுபவமாக இருந்துச்சு. அதில் ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டார். உங்களுக்கு எனக்கு அந்த அனுபவம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை நடத்துவார். அதான் நேற்று கூட சொன்னேன் அதிகாலையில். அதாவது ஒரு இசிஜி பார்த்திங்கன்னா, இசிஜி போய் எடுத்தோம். இப்போ நமக்கு ஏதோ கொஞ்சம் சரீரத்தில் பலவீனம்னா டாக்டர் சொல்லுவாங்க ஒரு இசிஜி ரிப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அந்த இசிஜி ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா அப்படி கிராஜுவலாக போச்சுன்னா ஆள் டெட்டுன்னு அர்த்தம், அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லை, அப்படி மேலும் கீழே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், மேலும் கீழே இருக்குது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அனுபவம். சில நேரங்களில் பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நல்ல ஒரு அனுபவம் இருக்கும். அப்போ பாடுகள் கஷ்டங்கள் இருக்கிறப்ப சிலர் பார்த்திங்கன்னா பாடுகள் கஷ்டம் இருக்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆண்டவர் தூஷிப்பாங்க. நல்லா இருக்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆண்டவரை சுத்தமாக மறந்துடுவாங்க. அவங்கள ஆண்டவரை தேடணுன்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு வரவே வராது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி ஒரு சரிவிகித உணவு இருக்கிறதோ, எப்படி ஒரு அறுசுவை இருக்கிறதில்ல, ஒரு கசப்பும் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்க பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைகள் வரும் பொழுது ஒரு நாள் நம்ம சோர்ந்து போவேனா, கர்த்தர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை நடத்துவார் என்ற திட விசுவாசம் நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படணும். அதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கனகப்பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். நம்மை ஒவ்வொரு நாள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். அதற்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய துணையோடு நம்ம முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாடலாக நீங்கள் போதும் ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்மை நடத்துவதற்கு அவர் ஒருவர் மாத்திரம் நமக்கு போதும். நம்முடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். காரணம், ஒரு தாய் தன்னை தேற்றுவது போல நம்மை தேற்றி நம்மை நடத்துகிறவர், நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை நடத்துகிறவர். வசனம் சொல்கிறது ஏசாயா 49 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல்
தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தால் நான் நீ மறப்பதில்லை. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், நீங்கள் போதும் ஆண்டவர், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் போதும், நீங்கள் என்ன நிச்சயமாக என்னை நடத்துவீங்க என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் போதும் ஏசப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா,
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்தவர்களாக, அவருடைய சமூகம் அது எவ்வளவு இனிமையானது, அவருடைய பிரசன்னம் அவ்வளவு மேலானது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய வீட்டின் ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி ஆலயத்தை, ஆண்டவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் தாவீது விதமாய் மேன்மைப்படுத்துவதை பார்க்குறோம். அந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய சமூகம் அவ்வளவு இனிமையானதாய் மாறட்டும். ஆண்டவருடைய சமூகம் அவ்வளவு இனிமையானதாய் மாறட்டும். காரணம், அவருடைய பலனால் நிரப்பப்படுகிற நேரம். அல்லேலூயா. அவருடைய பலனால் ஆட்கொள்ளப்படுகிற நேரம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதான தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்தவர்களாக எல்லா ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு போதுமானவர், நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய ஆலயத்தை விதமாய் வர்ணிக்கிறார். உடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அவ்வளவு பாக்கியமாய் ஆண்டோடைய சமூகத்தை கருதுகிறார். நாம் இந்த காலை வேளையில் ஆண்டோடைய சமூகத்தை வாஞ்சித்தவர்களாக, தேனிலும் இனிமையானது ஆண்டவரே என்னுடைய சமூகம், தெவிட்டாத மதுரமானதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எவ்வளவு நேரங்கள் ஆண்டவரே இந்த உலக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆசபாசங்கள்ல, ஆகாமிய கூடாரங்கள்ல நாங்கள் வாசமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்படிப்பட்ட நேரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பலனாய் இருக்கிறது, எவ்வளவு நன்மையை கொண்டு வருகிறது, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணா போகாத ஆண்டவரே. எங்களை பலனுள்ளவங்களா மாற்றும் ஆண்டவரே. அப்பா, எங்களை உயர்ந்த நிலைமையில கொண்டு செல்லும், எங்களை மேன்மைப்படுத்தும், எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே துதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நன்மை பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும், சுகம் உண்டாகும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. கட்டுகள் விலகும் ஆண்டவரே. அப்பா, தடைபட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்கள் ஆண்டவரே எங்களுக்காக திறக்கப்படும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் எங்களுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நீர் யுத்தம் பண்ணுவீர், நீர் வழக்காடுவீர் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே எல்லா தடைகளும் தகர்க்கப்படும் ஆண்டவரே. அப்பா, எல்லா தடைகளும் தகர்க்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. உலர்ந்த எலும்புகள் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எல்லா கட்டுகள் எங்களை விட்டு விலகும் ஆண்டவரே. எங்களை கட்டி வைத்திருக்கிற, எங்கள் சிந்தனைகளை கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே காரியங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தை விட்டு பிரிக்க நினைக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். அல்லேலூயா. விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதான ஆண்டவரே தேவ சமூகத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. அபிஷேகம் பண்ணுகிறீர், புது எண்ணெயால் எங்களை நிரப்புகிறீர், புது எண்ணெய் அபிஷேகத்தை எங்களுக்கு தருகிறீர். ஒரு புதிய அபிஷேகத்தினால் தேவன் எங்களை ஆண்டவரே சமூகத்தில் வைத்து கத்திரங்களை நிரப்புகிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. எல்லா விசுவாசமான வாழ்க்கை ஆண்டவரே எங்களை விட்டு ஆண்டவரே விலகுகிறதப்பா. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கர்த்தரை விட்டு பிரிக்க நினைக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் எங்களை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தவிடுபடியாகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. தேவ பிரசனைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆட்கொள்ளுகிறதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி 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 ஆண்டவரே.
மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. எந்தன் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எந்தன் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கையே. எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் நம்பிக்கையே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. எல்லா கண்களை மூடி சொல்லுவோமா, உம்மோடு செலவிடும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. எந்தன் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே, நான் நம்பும் தெய்வமே. எந்தன் துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கை. எந்தன் பலனே. எல்லா நாவுகள் ஆண்டவரை உயர்த்தட்டும். எந்தன் நம்பிக்கையே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா.
ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத ஆண்டவரே. அது எங்களை புது பலனால் நிரப்பும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. புது கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் ஆண்டவரே. புதிய அபிஷேகத்தினால் எங்களை ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. இந்த தேவ சமூகத்துக்காக ஆண்டவரே இந்த காலை வேளையில நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த தேவ பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசனத்துக்காக நன்றி செலுத்துவோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, வழுவாமல் காக்கும் தெய்வம் நீரே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களை பாதுகாத்து எங்களை தப்புவித்து நாங்கள் ஆண்டவரே வழுவி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் எங்களை நிலைத்திருக்க எங்களை பண்ணுகிற ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களை நிலை நிற்க செய்கிற ஆண்டவரே, வழுவாதபடி கிருபைக்காக நன்றி. வழுவாமல் எங்களை காக்கிற அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வழுவாமல் காக்கும் தெய்வம் நீரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா. உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லை. உம்மை போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களை நடத்துவதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. எங்கள் பலனே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஜீவனே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் நம்பிக்கையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அவரோடு கூட செலவு பண்ணுகிற ஒரு நிமிடம் கூட அது வீணாக போகாது. நம்மை பலவான்களாய் மாற்றி நம்மை பலப்படுத்தும், நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் நிறுத்தும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தலை குடிந்தோமோ அதே இடத்துல நம்முடைய தலைகளை உயர்த்தும், நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே தேவ சமூகம் இந்த ஆராதனை வேளையில எங்களை ஒவ்வொருவருக்கு இனிமையானதாய் மாறட்டும், இனிமையானதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எல்லாம் இந்த ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி, 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 நன்றி. ஒன்னும் சொல்ல தெரியலனாலும் நல்லவர் என்று சொல்லுவோம், நல்லவர் என்று சொல்லுவோம். அவருடைய வாழ்க்கையில நம் வாழ்க்கையில் அவரே நல்லவர், அவரே போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாவுகள் ஆண்டவரை துதிக்கட்டும், மகிமைப்படுத்தட்டும், மகிமைப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. ஒருவர் கூட அமைதியா இருக்க வேணாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அவரை உயர்த்துவோம், அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தினால எங்கே 2-3 பேர் குடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன்னு சொன்ன தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை மாற்றுவதற்காக இந்த வேளையில பிரசன்னமாயிருக்கிறார். அவரை துதிப்போம், மனதார ஆண்டவரை துதிப்போம். உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மைகளினால் நிரப்புவேன் என்று சொன்னவர் இந்த ஆராதனை வேளையில் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அசைவாடுதலை உணர்ந்தவர்களாக அவருடைய நாமத்தை துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளி
பெரியவர். எல்லா நாவுகள் ஆண்டவரை துதிக்கட்டும், மகிமைப்படுத்தட்டும். வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்வர். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர் அவர் மாத்திரமே. ஒளியில் இருப்பவர் உயர்த்துகிறோம். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம். அடைபட்டிருக்கிற எல்லா வாசல்களை திறக்கிறவர். ஒளியில் இருப்பவர். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவி. காற்றை அனுப்பி காடையை கொடுப்பி கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவி. உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உயர்த்துவோம் நன்றி. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். நீர் பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் பெரியவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நீ சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஒருவராய் ஓரி கரவரமா நன்றி. சேரக்கூடாத ஒரு வார்த்தை சொன்னான், எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். விசுவாசவர்களாக ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கைகளை விளக்குறவர். எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். நீர் பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாமே மாறி போகும். நன்றி. என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். Hallelujah, hallelujah, hallelujah.
அல்லேலூயா. நீ செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர், சகலவற்றை செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர், சகலவற்றை நிறைவேற்றி முடிக்கும் ஆற்றல் உடையவர். நீ சொல்லாகும், நீ கட்டளை நிற்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, அவருடைய நாமம் மேலான நாமம். அவருடைய நாமம் மேலான நாமம். அவருடைய நாமம் மேலான நாமம். Jesus name above all names. எல்லா நாமத்திலும் அவருடைய நாமம் மேலானது. எல்லா நாமத்திலும் அவருடைய நாமம் மேலானது. அந்த மேலான நாமம் நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. அந்த மேலான நாம நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. உலகத்திலே பார்க்கிறது அல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த அந்த நாமம் நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. அந்த நாமத்தினாலே கட்டுகள் விலகுவதாக, அந்த நாமத்தினாலே நோய்கள் விலகுவதாக, அந்த நாமத்தினாலே போராட்டங்கள் விலகுவதாக, அந்த நாமத்தினாலே கண்ணிகள் விலகுவதாக, அந்த நாமத்தினாலே சாபங்கள் விலகுவதாக, அந்த நாமத்தினாலே தரித்திரங்கள் விலகுவதாக. ஓ இயேசுவே, நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசு நாமம், எல்லாரும் சேர்ந்து மேலான நாமம், எல்லா இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, இயேசுவே. கரங்களை அசைத்து நாமமே, உன் நாமமே கபஷரபா. இயேசுவே உன் நாமமே, உன் நாமமே
மேலான நாமமே, மேலான நாமமே, விடுவிக்கும் நாமமே. காவஷாரதலா நல்லவரே, துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆவியானவரே, ஒருவருக்கே புகழ், ஒருவருக்கே துதி, ஒருவருக்கே ஆராதனை. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே புகழ்ச்சிக்கு பாத்திர, நீர் ஒருவரே புகழ்ச்சிக்கு பாத்திர. தொடர்ந்து உங்க பிரச்சனைகள் மத்தியில் அசைவாடட்டும், தொடர்ந்து உங்க பிரச்சனைகள் மத்தியிலே ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும், ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. இயேசுவே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக பாவம் சுமந்தாரே. ஒரு தேற்றுவது நல்ல பிதாவே, தொடர்ந்து எங்களோடு நீர் இடைபடும் ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை முற்றுமுடிய சூழ்ந்து காப்பதாக. உங்கள் கரத்தில் எங்களை முற்றும் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கடந்த நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்படுதலின் படிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ரட்சிப்பினுடைய படிகளை நாம் ஒரு நபர் திக்காமல் திணறாமல் நாளை சொல்ல முடியுமா? மனம் திரும்புதல், மறுபடி பிறத்தல். நீ இது பார்த்து சொல்கிறத யான் சொல்லாமே, இதே அவங்கள்ட்ட கேட்டேன், பார்த்து நோட்டில் எழுதுறதை பார்த்து சொல்லுங்க. நான் சொன்னேன் நீதிமானாக்கப்படுதல், அதோடு முடிஞ்சது. இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இன்னைக்கு நாம் பிள்ளைகளாய் மாறுவது, புத்திர ஸ்வீகாரத்தை சுதந்திரராய் மாறுவதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் முதலாவதாக மனம் திரும்பி இருக்க வேண்டும். ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற அங்கம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ரெண்டாவதாக மறுபடி பிறந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும். நாலாவதாக அவன் புத்திர ஸ்வீகாரம் உடையவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது நான்காவது காரியம். ஐந்தாவது காரியம், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்தமாக்கப்படுதல். ஆறாவது காரியம், அவன் மகிமைப்படுத்தப்பட்டவனாக இருக்க வேண்டும். இந்த 6 அங்கங்களை உள்ளடக்கியதே ரட்சிப்பு என்பதை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். இப்பொழுது நம்முடைய புத்திர ஸ்வீகாரத்தை குறித்து உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். நன்றாய் நம்ம எல்லாரும் கவனிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். நாம் இங்கே வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு புத்திர ஸ்வீகாரம் தான். அதில் இன்றைக்கு ஒரு தலைப்பு என்னன்னா, பக்தர்களா அல்லது புத்திரர்களா? அல்லேலூயா. பக்தர்களா புத்திரர்களா? நாம் அதிகமாக பரவலாக கேட்ட ஒரு வார்த்தை பக்தர்கள், பக்த கோடிகள். நம்ம மைக்கிலெல்லாம் கேட்குறோம் பார்த்தீங்களா? திரளாய் வந்திருந்து, பக்தர்கள் எல்லாரும் திரளாய் வந்திருந்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ நாம் யார்? அவர்கள் பக்தர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா நம்ம யாரு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பக்தர்களா புத்திரர்களா? இதுதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. எதன் அடிப்படையில் அவர்கள் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்றால், பக்தியின் அடிப்படையில் யாரெல்லாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பக்தர்கள். அப்படித்தானே? சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 4:3, பக்தியுள்ளவர்களை பக்தியுள்ளவனை நல்ல கவனிங்க. வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு. பக்தி உள்ளவர்கள், இந்த கடவுள் பக்தி உள்ளவர்கள் தான் கடைசியில் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சரிங்களா? ஆனால் பக்தர்கள் என்று அழைக்கப்படுவது சரிதான். ஆனாலும் அதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் ஆண்டவர் நம்மளை எப்படி அழைக்கிறாராம்? பிள்ளைகள் என்று அழைக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்ல செய்தியை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் பிள்ளைகள் என்று அழைக்கும்படி அவரே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நாம் எடுத்தெடுப்பில் பிள்ளைகள் அல்ல. முன்னே நாம் ஒரு விதத்தில் இருந்தோம். முன்னே நம்ம எப்படி இருந்தோம்? வாசிச்சிங்கன்னா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 24 என்று நினைக்கிறேன். 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு போதும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் மனுஷனை துரத்தி விட்டார். இது எங்க வாசிக்கிறோம்? யாருக்கு இது சொல்லப்படுறது? ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த பொழுது, இன்னைக்கு தான் கடவுளுடைய, இன்னைக்கு தான் நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் நம்ம பிள்ளைகள் அல்ல.
நம்ம பிள்ளைகள் ஆரம்பத்தில் பிள்ளைகள் அல்ல, நம்மளாம் துரத்தப்பட்டவர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு நம்மெல்லாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வாசிங்க, 2:12. நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவை சேராதவர்களாகவும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் அந்நியராகவும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவன் அற்றவர்களுமாயிருந்தோம். இப்படிதான் நம்ம முன்னாடி இருந்தோம். அடுத்த வசனம் சொல்லுது, முன்னே நாம் தூரமாயிருந்தோம். 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் தூரமாயிருந்தோம். எப்படி நம்ம வாழ்க்கை இருந்திருக்கு பாருங்க. தேவனற்றவர்களாக இருந்தோம், தூரமாக இருந்தோம், தேவனற்றவர்கள், நமக்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தம் இல்லாதிருந்த ஒரு நிலை. இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த மனிதனாக உலகத்துக்கு வந்து 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கடைசியில் மனிதனை மீட்கும்படியாக தன்னையே பலியாக கொடுத்து அவர் சிலுவையிலே என்றைக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ, சிலுவை மரணத்துக்கு தன்னை என்றைக்கு அர்ப்பணித்தாரோ, அர்ப்பணித்ததின் விளைவாக என்ன நடந்துச்சு தெரியுங்களா? மனிதனுக்கு மீட்பு வந்தது. அந்த மீட்பு பிள்ளை என்ற அதிகாரத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு பக்தர்கள் என்கிற ஸ்டாண்டர்டை கொண்டு வரல, பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை கொண்டு வந்தது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் நாம் கண்டிப்பாக ஒன்று சொல்ல முடியும், நம்ம எல்லாரும் யாருங்க? பிள்ளைகள். சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகள். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் ஒரு தகப்பனாகவும் நான் அவருடைய பிள்ளையாகவும் இருக்கு. இந்த பந்தம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க ரட்சிப்பில் வாழ்கிறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை என்ற அந்த ஒரு அணுகுமுறை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். சதானா? அப்படியானால் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத நாம் எந்த அடையாளத்தின் மூலம் சொல்ல முடியும்? 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறத எதில் அடையாளப்படுத்தலாம்? 3 அடையாளம், 2 டிவிஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளை என்கிற அடையாளம் எப்படி அடையாளப்படுத்த முடியும் என்பதை குறித்தும், பக்தர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன், வித்தியாசம் என்ன, பிள்ளைகள்னா யார், பக்தர்கள் என்றால் யார், இவர்களுடைய வரம்பு என்ன, பிள்ளைகளுடைய வரம்பு என்ன அப்படிங்கிறத குறித்தும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமர்களின் நிருபம் 8ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 8:14. ரோமர் 8:14. என்னமா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப நல்லா கவனிங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அவர்கள் முழுக்க தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டும். அதான் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு. ஆண்டவர் தான் நம்மளை நடத்தணும். நம்மளை நடத்தி கொண்டு போறது ஆண்டவர் தான். நம்மளை வழி நடத்தி கொண்டு போறது ஆண்டவர் தான். ஒவ்வொரு நாளும் நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவது இல்லை. அப்படி நடத்தி கொண்டு போனால் நான் என்னை நடத்தினேனானால் அது சரியாக இருக்காது. கடவுள் நம்மளை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை வழி நடத்த வேண்டும். அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல பாதைகளை கற்றுக் கொடுக்கிறார். செவ்வையான பாதையை கற்றுக் கொடுக்கிறார். எனவே யார் ஒருவர் தேவனால் வழி நடத்தப்படுகிறார்களோ, தேவனால் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள்.
அப்படியானால் ஆவியானவர் எப்படி நேரடியாக நடத்துவாரா? ஆண்டவர் எப்படி நேரடியாக நடத்துவாரா? வசனம் இருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது எங்க வாசிக்கிறோம்? 1:1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்படியானால் ஆவியானவர் என்பவர் எதன் வடிவாக இருக்கிறார்? வார்த்தையின் வடிவாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்தணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை ஓரங்கட்டி வச்சிடக்கூடாது. ஒரு கல்யாணமா இந்த வார்த்தையின்படி நடத்தணும். ஒரு வீடு கட்டுறோமா இந்த வார்த்தையின்படியே ஆலோசனையை பெற்று வீடு கட்ட வேண்டும். படிக்கிறோமா இந்த வார்த்தையின்படியே ஆலோசனையை பெற்று நாம் படிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஒருவன் வழி நடத்தப்படுகிறான், அவன் தான் தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த SFCல ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, உனக்கு வழி நடத்துறதுக்கு நீ உலகத்தில் யாரையும் தேடாத, இந்த வேதத்தை மட்டும்தான் தேடு. உண்மையா வெற்றி சொன்னாங்களா அந்த வார்த்தையை? உன்னை வழி நடத்துறதுக்கு வேற யாருடைய உதவியும் தேடாத, இந்த வசனத்தை மட்டுமே நீ தேட வேண்டும். ஏன்னா இந்த வசனம்தான் உன் நிலைக்கு ஏற்றாறு போல உன்னை நடத்தும். உன்னுடைய பலன் எவ்வளவோ அந்த பலனுக்கு ஏற்றாறு போல உன்னை நடத்தும். உன் தகுதி எவ்வளவோ அந்த தகுதிக்கு ஏற்றாறு போல நடத்தும். உன் திராணி எவ்வளவோ உன் திராணிக்கு ஏற்றாறு போல நடத்தும். காரணம், இந்த வேதம் ஒரு தகப்பன் தாம் பிள்ளைக்கு எவ்வளவு சுமக்கணுமோ அவ்வளவுதான் சுமையை தருவார். நீங்க ஒரு முதலாளிகிட்ட போனீங்கன்னா, ஒரு தொழிலாளியா வேலை பார்த்தா முதலாளிக்கு என்ன, அவருக்கு வேலை நடக்கணும். அவனால் அது முடியாது அப்படிலாம் அவர் கணக்கில், எனக்கு தேவை வேலை முடியணும். ஆனால் ஒரு தகப்பன் ஒரு வேலையை செய்ய சொல்லும் போது அந்த தகப்பனுக்கு தெரியும், இது என் பிள்ளையால் அவ்வளவு முடியாது, இவ்வளவு தூக்க முடியாது, என் பிள்ளையால் இவ்வளத்தை தூக்க முடியாது. அதுதாங்க தகப்பனுக்கும் முதலாளிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு தகப்பன் வேலை கொடுத்தாரானால் உங்களுடைய பலன் எவ்வளவோ அதை அறிஞ்சுதான் கொடுப்பார். உங்களால் என்ன முடியுமோ அதை புரிஞ்சுதான் கொடுப்பார். அதுதான் தகப்பன். ஆனால் முதலாளி அப்படி அல்ல, உன்னால் முடியுதோ நீ தூக்கித்தான் ஆக வேண்டும். நான் முதல்ல ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போனேன். ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போனப்ப போன அன்னைக்கே போய் இந்த இரும்பு கம்பியை போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டாங்க. முன்ன தூக்குனது இல்லை. அதனுடைய மொத்த வெயிட் 125 கிலோ பக்கம் இருக்கும் ஒரு கட்டு. அதை தூக்க முடியாமல் நான் பட்ட பாடு, முதலே தூக்க முடியாமல் நான் பட்ட பாடு, அதெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்கள். அதை இது எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா, உன்னால் அது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே இருந்தது எங்கள் அப்பா இல்லை, அது இன்னொருத்தர். உன்னால் முடியும் போ அப்படின்னு தான் பற்றி விட்டாங்க. இதாங்க தகப்பனுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம். இந்த வேதத்தின்படி நீ நடந்தால் நாம் நடப்போமான, இந்த வேதம் உங்களுக்கு ஒரு தகப்பன். இந்த தகப்பன் உங்களை எப்படி நடத்தணுமோ நேர்த்தியாக உங்களை நடத்தி கொண்டு போவார். உங்களுடைய பலமறிந்து உங்களை நடத்துவார். அந்த யாக்கோபு சொன்னார் அல்லவா, என் பிள்ளைகளை ஒரு நாள் நான் துரிதமாக நடத்தினேன், என் பிள்ளை மாண்டுரும். நான் கரவலாடுகளை வச்சிருக்கிறேன், என் ஆடுகள் கரவலாடுகள், ஒரு நாள் துரிதமாய் நடத்தினால் என் ஆடுகள் மாண்டு போய்விடும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு தகப்பன், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்களா? அப்படி நான் என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நீங்கள் வேற எங்கேயும் ஆலோசனை கேட்காதீங்க. உங்களுக்கு புரியாத, உங்களுக்கு தாங்க முடியாத, உங்களால் அதை செய்ய முடியாத ஆலோசனை தான் அவர்கள் தருவார்கள். ஆனால் இந்த வேதத்துக்கு முன்னால் நின்னுங்க, உங்களால் என்ன முடியுமோ அதைத்தான் அவர் சொல்லுவார். அல்லேலூயா. இதை நீங்கள் வெறும் தியரியாக பார்க்காதீங்க, இதை ப்ராக்டிக்கல் கொண்டு வாங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் காலையில் எந்திரிச்சு இந்த வசனத்துக்கு முன்னால், ஆண்டவரே என்ன நடத்துங்கப்பா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், அழகாக அந்த வார்த்தையை சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. தாவீது எப்படி கடவுளை பார்க்கிறாரு பாருங்க. அவரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவுபடுறதில்ல. அவர் என்ன ஒரு புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நீ மெய்ப்பராக இருந்தால் போதும். இந்த மெய்ப்பராக இருக்கிற அவர் தன் ஆடுகளுக்கு என்ன செய்யணுமோ அதை அவரே பார்த்துக்குவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எல்லாத்தையும் யோசிக்கிறோம். இதை நம்மளே கஷ்டப்பட்டு நம்மளே இதை என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தகப்பன், என்கிட்ட நீ கேளு, எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியாக மாறும். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற நிலையில் இருப்போமானால் அதனுடைய முதல் அடையாளம் முழுக்க முழுக்க இந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களே அவருடைய பிள்ளைகள். இந்த வசனம் காட்டுகிற பாதையில் நடக்கிறவர்களே அவருடைய பிள்ளைகள். இந்த வசனம் சொல்லிக் கொடுக்குது. ஆண்டவர் இந்த பைபிளில் யாரோ எதையோ வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் பைபிள் ஆண்டவர் எறும்பை வச்சு சொல்லித்தரார். சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். எறும்புங்க, எறும்பெல்லாம் நமக்கு ஒரு டீச்சர் தெரியுமா உங்களுக்கு? எறும்பு ஒரு டீச்சர். ஆண்டவர் சொல்ல, நீ எறும்புகிட்ட போய் கத்துக்க. ஏன், என்ன காரணம்? அந்த எறும்பு சுறுசுறுப்பானது. எறும்பை பார்த்துருக்கிறீங்களா? நம்மள்கிட்ட இல்லாத நிறைய விஷயங்கள் எறும்புகிட்ட நிறையா இருக்குது. எறும்பு நம்மளை மாதிரி சண்டையெல்லாம் போடாது. அந்த லைனாக போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக மோதிக்கிற சூழ்நிலை வந்தாலும் ஒன்று இங்கிட்டு போகும், ஒன்று இங்கிட்டு போயிடும். சண்டையே போடுக்காது. எங்கிட்டாவது எறும்பு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். வேணா கூட இது நல்லா கண்ணாடியெல்லாம் சோடாப்பொடி கண்ணாடி கூட வச்சு பார்த்துக்குங்க. சண்டையே போடாது எறும்பு. அதே மாதிரி எறும்புகிட்ட இருக்கிற இன்னொரு குணாதிசயம் என்ன தெரியுங்களா? அது இருக்கிறது முனிவுண்டு தான். ஒரு அரிசி சைஸை விட சின்னது. ஆனால் அது ஒரு இளந்த பழம் சைஸை உருட்டும். ஒரு இளந்த பழம் எவ்வளோ, ஒரு கோழி குண்டு சைஸு, அந்த கோழி குண்டை தூக்கி உருட்டும். எப்படி? அதோடைய வைராக்கியம், திட நம்பிக்கை, தைரியம், முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் ஆண்டவர் எதில் எழுதி வச்சிருக்கிறாரு? வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால தான் வாலிபனே, நீ வேதத்தை படி. அந்த வேதத்தில் தான் உனக்கு தைரியம் உள்ள வார்த்தை இருக்குது. தைரியம் உள்ள ஒரு வார்த்தை இருக்குது, நம்பிக்கை உரிய வார்த்தை இருக்குது. நீ முன்னேறி போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால தான் நீ வேற எங்கேயும் ஆலோசனை கேட்காத, இந்த ஆலோசனை இங்கே கேள். இந்த தகப்பனிடத்தில் கேள். இந்த தகப்பன் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த தகப்பன் உன் பாதையை காட்டுவார். இந்த தகப்பன் உனக்கு சரியாய் நடத்தி கொண்டு போவார். அதனால அதிகாலையில் இந்த வேதத்தை நீ வாசிக்க பார். இந்த வேதமே உன்னை நடத்தும். நான் சொல்கிறேன், நான் ஏதோ பிரசங்கத்துக்காக ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். அதல்ல, நீ இந்த வேதத்தில் உன் வார்த்தையை நீ வச்சிரு. உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்து கொண்டு போ. உன் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை நடத்துகிறது ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. முதலாவதாக வேத வசனத்தை கொண்டு தேவ ஆவியினால் நீ நடத்தப்படுவாயானால் நீயே தேவனுடைய பிள்ளை. இது முதலாவது காரியம். ரெண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசிக்கலாம். அதை 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். 15. அந்தப்படி பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பெற்றீர்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை கவனிங்க. நீங்க பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியே பெறல. நான் ஒரு பிள்ளைதானாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்களில் இந்த பார்ஷியாலிட்டியெல்லாம் இருக்கும். ஆம்பளை பையனா அதுக்கு ஒரு மதிப்பு, பொம்பளை பிள்ளைனா அதுக்கு ஒரு மதிப்பு. பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு, அது இன்னொருத்த வீட்டுக்கு போகிற பிள்ளை, அதை போய் எதுக்கா படிக்க வச்சுக்கிட்டு. ஆமாம், சில வீடுகளில் பொம்பளை பிள்ளைகளுக்கு பங்கே கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஒரு சாப்பிட்ற தின்பண்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தின்பண்டங்களே நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்குறேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு அது ஒரு அளவு தான். பையன் அவன் ஒசத்தியா, பையன் தான் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு
பார்ஷியாலிட்டி இருக்கும். எங்கள் வீட்டிலே இருந்திருக்குது. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் பிறந்தப்ப ஆம்பளை பையனா எனக்கு கழுதப்பழம் வாங்கி ஊற்றி விட்டுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா சாப்பிடுவேனா, அப்போ தான் நல்லா குண்டா இருப்பேனா, நல்லா இருப்பேனா. அதே இது என் தங்கச்சிக்கு ஊற்றலை, அது பொம்பளை பிள்ளை, அதுக்கு ஊற்றவனா. எங்கள் அப்பாயி செஞ்சுருக்கு அந்த வேலை. எங்கள் அப்பாயின்னு சொல்லுவாங்க. அது கூப்பிட்டு அது என்ன நினச்சி ஊற்றுச்சோ, நமக்கு பிரச்சனையே பசிதான். பார்த்தீங்களா, பொம்பளை பிள்ளைனா அது ஒரு மாதிரி. அது இன்னைக்கு எல்லா வீட்டிலும் இருக்கத்தான் செய்யுது. பொம்பளை பிள்ளைனா அது ஒரு மாதிரி தான். தயவுசெய்து சொல்கிறேன், பெற்றோர்களே, நீங்கள் வசனத்தின்படி நடக்கிற பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை சமமாய் எண்ணுங்கள். ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. இல்லை 2 பொம்பளை பிள்ளை தான் கொடுத்தாரா, 2 பையனாக வளங்க. கொடுத்தது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் பையனாக வளங்க. பையனாக கொடுத்துருந்தா அதை ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியும் வளங்க. ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டேன்னு சொல்லி இப்படி தூக்கிட்டு போகக்கூடாது. அடியை போட்டுருக்கான் பின்னாடி. பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன்னு சொல்லி தலை குனிஞ்செல்லாம் வாழ வேண்டாம். கம்பீரமாக நடங்க. அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் கடவுள் கொடுத்தது. கடவுள் கொடுத்ததை கடவுளுக்காக வளர்த்து ஆளாக்குங்க. இதில் ஒரு பெருமை பற்றக்கூடாது. இதில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பெருமை பற்றக்கூடாது. தேவன் கொடுத்தது எதுவோ அது கர்த்தர் கொடுத்தது, அதை கர்த்தருக்காக வளர்ப்பேன். அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய அதில் மனுஷீக எண்ணம் வரக்கூடாது. மனுஷீகம் வரக்கூடாது. ஒருவருக்கு ஒரு விதமாகவும் இன்னொருவருக்கு இன்னொரு விதமாகவும் பெற்றோர்கள் ஒரு நாளும் பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்கள் சில செயல்களை பார்க்கும்போதே பிள்ளைகளே கேட்பாங்க, உண்மையாகவே நான் உங்கள் பிள்ளை தானா, ஏன் என்னைய மட்டும் இப்படி பாரபட்சமாக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற பிள்ளைகள் இந்த காலத்தில் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பாரபட்சம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா உங்களுக்குள்ள அந்த பாரபட்சம் வேண்டாம். நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நான் அடிமையா அல்லது இந்த வீட்டில் பிறந்த சுயாதீனனா அப்படிங்கிற குழப்பம் வராதபடி நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. முதல்ல நம்ம பெற்றிருக்கிற அந்த அதிகாரம், அதை குறித்து நமக்கு முதல் சந்தேகமே வரக்கூடாது. நான் உண்மை பிள்ளைதானா, உண்மை ஒரிஜினல் பிள்ளைதானா, உண்மையாகவே நான் உங்கள் பிள்ளைதானா அப்படிங்கிற டவுட்டே வரக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் வசனம் அழகாக சொல்லுது. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், பிள்ளை என்கிற அதிகாரத்தையும் பிள்ளை என்கிற உத்தரவாதத்தையும் நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நான் அவருடைய பிள்ளை தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த உத்தரவாதம் இல்லாததுனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நமக்கு கொஞ்சம் இடைவெளி இருந்து விடுகிறது. நம்ம ஆண்டவர் அப்படியே ஒரு உரிமை எடுக்காததுனால தான் நமக்கு இடைவெளி வந்து விடுகிறது. இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதும் வேதம் வாசிக்கிறதும் தள்ளி போச்சு அப்படின்னா நம்ம ஜெபத்தையும் வேதத்தையும் கசப்பா மாறிடுச்சு. என்ன காரணம்? நாம் அந்த உரிமையை எடுக்காத காரணத்தினால தான். அந்த உரிமை எனக்கு இருக்குங்கிறத எடுக்காததுனால தான் இன்னைக்கு வேதமும் ஜெபமும் நமக்கு தள்ளி போயிருச்சு. இன்னைக்கு ஜெபங்கிறது நிறைய பேருக்கு எட்டிக்காயை போல இருக்கிறது. வேதம் வாசிக்கிறது சில பேருக்கு எட்டிக்காயை போல இருக்குது. இந்த வாரம் போய் பைபிளை வச்சு அடுத்த வாரம் தான் பைபிளை தேடி எடுக்கிறோம். காரணம் என்ன? நான் அவருடைய பிள்ளைங்கிற உத்தரவாதத்தை பெறாததுனால தான். யாராவது ஒரு தகப்பன் எவ்வளவு பெரிய கோபக்கார தகப்பனாக இருந்தாலும் பிள்ளை ஒரு நிமிஷமாவது கண்டிப்பாக அந்த தகப்பன்கிட்ட பேசும், தினந்தோறும் பேசும். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இருக்கிற உறவு தினந்தோறும் உறவாடுதல், தினந்தோறும் பேசுதல், தினந்தோறும் அன்பை பகிர்ந்து கொள்ளுதல், தினந்தோறும் நம்ம தேவைகளை சொல்லுதல், தினந்தோறும் அந்த தகப்பன் தன் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்தல். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அப்பாக்கள் வேலைக்கு போகிறது எதுக்கு? ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான். உண்மையா இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்டேட் பேங்க்கில் பணத்தை போடுறதுக்கா இல்லை. ஒவ்வொரு நாளும் அவங்க வேலைக்கு போகிற நோக்கமே என் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான். என் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்யணும். 4 நாள் அந்த தகப்பன் வேலைக்கு போகணும்னா பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு கேள்விக்குறியாயிரும். அதனால ஒரு தகப்பனுடைய உத்தரவாதம் என்ன? என் பிள்ளைகளை நான் போஷிக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும். இதுக்காக தான் தினந்தோறும் தகப்பன் அவர் வேலைக்கு போகிறார். அப்ப அந்த குடும்பத்தில் என்ன இருக்குங்க? அந்யோன்யம் இருக்கும்.
இன்னைக்கு அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தார், இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு தின்பண்டங்களோடு வருவார். அப்பா வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறார், இன்னைக்கு நான் நோட்டு கேட்டேன், நோட்டு கொண்டு வருவார், எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார். அப்பா இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறார், நான் இன்னைக்கு இது கேட்டேன், ஸ்வீட்டு கேட்டேன், வாங்கிட்டு வருவார். அப்பா அப்படி இன்னைக்கு உன்னை கேட்டுட்டோம்னு சொன்னால் அந்த பையன் அவன் வாசலே பார்த்துட்டு இருப்பான், அப்பா எப்போ வருவார். மணி 7:30 ஆயிடுச்சு, இன்னும் அப்பா வரல. 7:30 ஆயிடுச்சு, இன்னும் அப்பா வரல. இந்த தேடுதலை தாங்க கர்த்தரிடத்தில் கேட்க சொல்கிறார் ஆண்டவர். நீ உன் மாம்சமான தகப்பனை தேடுவது போல இந்த தகப்பனை தேடு. யாரெல்லாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற ஒரு உரிமையை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற உரிமை எவ்வளவு, நான் எந்த அளவுக்கு அவரோட உரிமை உள்ளவனாக இருக்கிறேன். நீ உனக்கு உரிமை இருக்குதுன்னு சொன்னா நீ தினந்தோறும் ஆவியினால் நடத்தப்படுவாய். தினந்தோறும் அந்த அந்த உரிமை உனக்கு இருக்குன்னு சொன்னா அதிகாலையில் அந்த அப்பாவை பார்க்காம எந்திரிக்க மாட்டேன், அந்த அப்பாவுடைய முகத்தை பார்க்காம நீ வேலைக்கு போக மாட்ட, அந்த அப்பாவுடைய முகத்தை பார்க்காம நீ ஸ்கூலுக்கு போக மாட்ட, அந்த அப்பாவுடைய முகத்தை பார்க்காம நீ சாப்பிட மாட்ட. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது உண்மையான நினைக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பந்தம், ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பந்தம், அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். நீ இந்த நிலையில பாரு, இந்த ஜெபமும் இந்த வேத வாசிப்பும் உனக்கு தேனாமிர்தமா இருக்கும். நீ பைபிளை எடுக்கும்போது என் அப்பா கிட்ட தான் பேச போறேன், நீ பைபிளை எடுக்கும்போது நீ அப்பா கிட்ட கத்துக்க போறேன் அப்படிங்கிற மனப்பான்மையில் எடு. இந்த வேதம் உனக்கு புதிராக இருக்கும். சில பேர் அவன் இவனை பெத்த, இவன் அவனை பெத்த, என்னத்தே பைபிள் அப்படி நீ எரிச்சலோட நீ பைபிளை படிச்சுன்னா அது உனக்கு விளங்காது. இல்லையா? நீ வேதத்தை எரிச்சலோடு பார்க்காதே. என்னடா என்னமோ சொல்ல, இதேவியல் ஆகமத்தை படிச்சா என்னமோ மண்டையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது அப்படி எரிச்சப்பட்டு வேதத்தை படிக்காத. வேதத்தை நீ படிக்கிறதல்ல, உன் பாட புஸ்தகத்தை படிக்கணும், ஆனால் வேதத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. நீ வேத புஸ்தகத்தை தியானிக்கணும். இதுக்கு ஆண்டவருடைய உதவியை தேடணும். அப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கு புரியலப்பா, சொல்லிக் கொடுங்கப்பா. இந்த வேதத்தை தியானி. வசனம் சொல்லுது 1ஆம் சங்கீதத்தில், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கஷ்டம்தான், உனக்கு புரியறது கஷ்டம்தான், அதுக்காக தூக்கி போட்டுறாத. இந்த தகப்பன் இந்த வார்த்தையின் வடிவில் இருக்கிறார். இந்த தகப்பனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ அவர் பாதத்தில் அமரு. இந்த வேதத்தை வாசிச்சுட்டு அதோடு விட்டுறாத, தியானி. இந்த வார்த்தையிலே ஒரு தகப்பனுடைய தேற்றுதலை நீ பார்க்க முடியும். இந்த வார்த்தையில ஒரு தகப்பனுடைய ஆறுதலை பார்க்க முடியும். நீ இந்த தகப்பனுடைய ஆற தழுவுதலை நீ பார்க்க முடியும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோல்ல தூக்கி சுமப்பது போல நான் சுமக்கிறேன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக உன்னால் பார்க்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த வசனம் தூக்கி சுமக்குது? அதை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? என்னை தூக்கி சுமக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதை நீங்கள் அனுபவிச்சு இதை நீ அனுபவிக்காதவங்க எவ்வளோதான் விலைக்கு சொன்னாலும் புரியாது, எவ்வளோதான் சொன்னாலும் புரியாது. நீ வேதத்தை நீ ருசிச்சு பாரு. அந்த ருசிச்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த வேதத்தை நீ இறக்கி வைக்க மாட்டேன். அல்லேலூயா. அதனால தான் தாவீது அழகா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். ருசித்து பார்க்கறத வாயினால் விளக்கமாக சொல்லி ஒன்றும் நடக்காது. நான் ஆப்பிளை கொண்டாந்து கையில் வச்சுக்கிட்டு, இப்போ மாம்பழ சீசன், மாம்பழத்தை கையில் வச்சுட்டு இது மல்கோவாவா அப்படின்னு நான் ருசியை விளக்குனா அதில் உங்களுக்கு என்ன வரப்போகுது? இதே இது ஒரு கீர்த்தனை அறுத்து கையில் கொடுத்து சாப்பிட்டு பாரியா அப்படின்னா அவன் சட்டையெல்லாம் ஒழுக விட்டு சாப்பிட்டப்போ தான் சூப்பர் அப்படிமா. நீ ஆண்டவருடைய வசனத்தை நீ ருசித்துப்பார். நான் எவ்வளோதான் சொன்னாலும் அது உனக்கு போகாது. நீ ருசி பார்த்தா தான் அதுக்கு உனக்கு உள்ளே போகும். அதனால தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. இரண்டாவதாக உரிமை கோருகிறவன். நான் அடிமை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை என்று உரிமை கோருகிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்தில் போகும்போது நீ கேட்க வேண்டிய முறை, நீ போய் அம்மா தாயே அப்படின்னு அல்ல. சில பேர்
ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க சொல்லவே இல்லை. நமக்கு ஆண்டவர் சொல்லுவோம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உண்டென்றும் அவரை தேடுகிற யாவர்களுக்கு அவர் கைமாறு அளிக்கிறார் என்றும் நான் விசுவாசித்து கேட்கணும். எலியா ஆண்டவரிடத்துல எப்படி கேட்கிறார் தெரியுமா? அந்த இடத்துல ஏதாவது கெஞ்சறது இருக்குதா? இல்லையே. எலியாவுடைய ஜெபம் ரொம்ப ஹானஸ்டா, கம்பீரமா, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கிறேங்கிறதை இவங்க அறியும்படி செய்யும், நீர் என் கூட இருக்கிறீங்கிறதை அறியும்படி செய்யும். ஒரு கம்பீரமான ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கம்பீரங்கிற வார்த்தை எப்போ வருங்கிறீங்க? அந்த கம்பீரங்கிறது எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? நான் அவருடைய பிள்ளைங்கிற அந்த உத்தரவாதம் இருக்கும்போது தாங்க வரும். அந்த பிள்ளைங்கிற அந்த உத்தரவாதம் எனக்கு இருந்தால் தான் நான் அவர்கிட்ட துணிச்சலாக போய் கேட்க முடியும். உண்மைதானா? இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க தெளிவாக கேட்டுருது, வாங்கி கொடுக்க முடியாதுடா, அப்புறம் எதுக்கு என்னை பெற்ற அப்படின்னு கேட்குறேன் பிள்ளைய. ஏன்? அந்த அதிகாரத்தை அவன் இருக்கிறதுனால அவன் துணிச்சு கேட்குறான். அப்படி கேட்குற நியாயம்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. பாஸ் சொல்கிற அப்படி கேட்கலாம் போல இருக்கு, கேட்டுறாத, ஆண்டவர் அடிச்சு விடுவார். அப்படி ஒரு நாளும் கேட்டுறாத. அவரிடத்தில் உரிமையாய் கேட்க அதிகாரம் இருக்கே தவிர அவரிடத்தில் வரவு மீறி போகிறதுக்கு அதிகாரம் இல்லை. உனக்கு ஒரு வரம்பு இருக்கிறது, அந்த வரம்புக்குள் தான் நீ கேட்க வேண்டும். அந்த வரம்பு மீறி போகாது. முதலாவதாக இந்த வசனத்தின்படி நடக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக உரிமை எடுத்து ஜெபிக்கிறவர்கள், உரிமை எடுத்து வாழ்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எனவே நம்ம வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி நடக்க கற்றுக்கிட்டு அவங்க பிள்ளைகளாக இருப்போம். ஒவ்வொரு தேவையிலும் உரிமையோடு கூட ஜெபிப்பது நாம் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொண்டு வரும். ரைட். கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். பிள்ளைகளா பக்தர்களா? பிள்ளைகளுக்கு பக்தர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? பக்தர்கள் என்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், ஒன்லி அவங்க விண்ணப்பதாரர் மட்டுமே. இப்போ பக்தர்களுடைய வேலை என்ன? எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, நகை கொடு, பணம் கொடு, படிப்பு கொடு, வேலை கொடு. ஒன்லி தேவையின் அடிப்படையில் போகிறவங்க தான் பக்தர்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. பிள்ளைகள் என்றால் அவங்க விண்ணப்பதாரர் மட்டுமே, பிள்ளைகள் உரிமைதாரர். அல்லேலூயா. நமக்கு நாம் விண்ணப்பத்துக்காக மட்டும் போகிறவர் அல்ல. நாம் மாறாக யாருங்க? நாம் யார்? உரிமையோடு அவரிடத்தில் கிட்டி சேரக்கூடிய, கிருபாசன தண்ணியில் சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றெடுக்கிறோம். அல்லேலூயா. அந்த தகப்பன் 2 பையன், இளைய மகன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். சொத்தை பிரிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த இளைய மகன் போய் எல்லா கஷ்டமும் பட்டுட்டு திரும்ப அந்த தகப்பன்ட்ட வர நினைக்கிறான். ஆனால் வர்றதுக்கு கஷ்டம். அந்த தகப்பன் என்ன செய்வாரோ அப்படி யோசித்துட்டு ஒன்று சொல்கிறான், நான் என் அப்பாவிடத்தில் அப்பான்னு சொல்லிட்டு போனால் தானே என்னை ஏற்றுக்க மாட்டார், நான் ஒரு வேலைக்காரனாக போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஆகாரம், வேலைக்காரருக்கே திருப்தியான ஆகாரம் இருக்குது, அதனால் நான் எங்கள் வீட்டுக்கு நான் வேலைக்காரனாக போகிறேன் என்று சொல்லி தன் தகப்பன் வீட்டை தேடி வேலைக்காரனாக வருகிறான். வேலைக்காரனாக வர்றான். கடைசியில் பார்த்தீங்கன்னா தகப்பன் தூரத்திலிருந்து பார்க்குறார். பார்த்த உடனேயே எதிரே ஓடுகிறார் இந்த தகப்பன். ஓடி போன உடனேயும் அவன் ஒரு பக்தர் என்ற நிலையில், அப்பா, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், கம்ப்ளைண்ட், ஒரு பெட்டிஷன் மட்டும் தான் வைக்கிறான். என்னை உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்காதீங்க, உங்களை ஒரு வேலைக்காரனாக வச்சுக்குங்க அப்படின்னு தான் ஒரு வார்த்தை சொன்னான். கடைசியில் சரிப்பா அப்படி ஏற்றுக்கிட்டாரா? இல்லை. இது இவனுடைய ஸ்டாண்டு இவ்வளோதான். நான் தகுதி இல்லை, அவர்கிட்ட வர்றதுக்கு தகுதி இல்லை, நான் பிள்ளையாக வரலை, ஒரு வேலைக்காரனாக வந்திருக்கேன், எனக்கு தேவை 3 நேரம் சோறு போடு, இந்த ஸ்டாண்டில் தான் வந்திருக்கான். ஆனால் இந்த தகப்பன் ஸ்டாண்டு அதல்ல. அவன் சொல்கிறான், வேலைக்காரனை கூப்பிட்டு இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துங்கள், இவனுக்கு மோதிரத்தை அணிவியுங்கள், இவனுக்கு பாதரட்சியை கொண்டு வந்து போடுங்கள், பெரிய விருந்து கொண்டாடுங்கள்,
நாம் எல்லாரும் சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா. மோதிரம் எதை காட்டுகிறது? அதிகாரத்தை காட்டுகிறது. புதிய வஸ்திரம் எதை காட்டுகிறது? ரட்சிப்பின் வஸ்திரத்தை காட்டுகிறது. பாதரட்சி எதை காட்டுகிறது? அவனுக்கு கொடுக்கிற கணத்தை காட்டுகிறது. விருந்து எதை காட்டுகிறது? சந்தோஷத்தை காட்டுகிறது. நீங்கள் நானும் இந்த தகப்பன் வீட்டை தேடி வர்றப்ப முன்னே தூரமாக இருந்தோம், அருகதையற்றவளாக இருந்தோம், துரத்தப்பட்டு தான் இருந்தோம். துரத்தப்பட்டு போலாமா போகக்கூடாதா, போனால் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா என்ற நிலையில் தான் இருந்தோம். ஆனால் இந்த தகப்பன் உண்மையுள்ள தகப்பனாய் நமக்காக ரத்தத்தை சிந்தினதினாலே நான் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று நான் அறிந்தாலும், ஆனால் என்னை அப்படி அவர் ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு அதிகாரம் என்கிற மோதிரத்தை தந்தார், ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை தந்தார், மேன்மை என்கிற பாதரட்சியை தந்தார். கடைசியில் எனக்கு ஒரு பெரிய விருந்து கொண்டாடினார். அல்லேலூயா. இதாங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற அதிகாரம். நாம் நினைக்கிறோம் இவ்வளோதான், பக்தர்கள்னா இம்பிடுத்தான், இவ்வளோதான், இதுக்கப்புறம் போக முடியாது. ஆனால் அவர் அப்படி அல்ல. நமக்கு ஒரு அன்லிமிட். அவங்க வெறும் வேண்டுதல் செய்கிறவங்க மட்டும்தான். ஆனால் இவர்களோ, ஆண்டவருடைய பிள்ளைகளோ, உரிமைதாரர்களாக கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக பிள்ளைகளுக்கும் பக்தர்களுக்கு வித்தியாசம். பக்தர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு. குறிப்பிட்ட எல்லை உண்டு. இந்த எல்லைக்கு இங்கிட்டு வரக்கூடாது. உண்மைதானா? பக்தர்களுக்கு ஒரு எல்லை உண்டு. இந்த எல்லைக்கு அங்கிட்டு வரக்கூடாது. கடவுளத்தில் ஒரு லிமிட். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிருபாசனத்தண்டையிலே கிட்டி சேரக்கூடிய அன்லிமிட்டை கத்த தந்தார். அல்லேலூயா. நீ பிள்ளைகள் என்றால், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வீடு இருக்குன்னு சொன்னால், இப்போது ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா முன்னாடி எதுக்கு போர்ட்டிக்கோ, எதுக்கு என்ட்ரன்ஸ் கால் வச்சுருக்கிறோம்? வர்றவங்க அதோட முடிச்சுக்கணும். அதுக்கு அங்கிட்டு உள்ளே வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த போர்ட்டிக்கோ வைக்கிறது, அந்த என்ட்ரன்ஸ் கால் வைக்கிறது. அதுக்கு தான் அங்கனே ஒரு பெஞ்சை போட்டுருவா, அங்கனே ஒரு சேரை போட்டுருவா, வர்றவனுக்கு அங்கனே தண்ணியை கூட, அங்கனே டீயை கூட, அங்கனே பற்றி விட்டுரு. இது வீட்டுக்கு வர்ற மூணாவது மனுஷனுக்கு இது நடக்கக்கூடியது. ஆனால் அந்த வீட்டில் பிறந்தவன் அப்படி உட்காருவானா? அவன் பிறந்தவன் எங்கே வருவான்? அவன் வாட்டுக்குள்ளே வீட்டுக்கு வருவான். இதுதான் நமக்கு, அவங்களுக்கெல்லாம் லிமிட், நமக்கோ ஒரு அன்லிமிட். அல்லேலூயா. மூன்றாவது நபர் ஒரு எல்லையோடு நின்று கொள்ள முடியும். அவர் தான் பக்தர். அவருக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு? ஒரு அன்லிமிட். நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்கி போகிறதுக்கு ஒரு லிமிட்டே இல்லைங்க. லிமிட்டே இல்லை. நீ எவ்வளவு நாள் நெருங்கி போகலாம். ஆண்டவர் கோச்சுக்குவார் அப்படிலாம் இல்லை. அந்த விபச்சார ஸ்திரீ கையங்களவுமா பிடிக்கப்பட்டு விரட்டிட்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் தப்பிச்சு இயேசுவின் பாதத்தில் விழுகிறா. ஆண்டவர் சொல்கிறாரு மெதுவாக, ஒரு அழகான குரல்ல, உங்களில் பாவம் இல்லாதவங்க அவன் மேலே கல்லை எறியட்டும் அப்படிங்கிறாரு. கல்லை போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏமா உனக்கு அறிவு இல்லை? எத்தனை முறை சொல்லியிருக்குல்ல? அப்படிலாம் ஆண்டவர் கேட்கலையே. அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே. என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அரவணைப்பு, என்ன ஒரு தகப்பனுடைய ஸ்நேகம். அல்லேலூயா. என்ன ஒரு தகப்பனுடைய ஸ்நேகம். எந்த அளவுக்கு அவள் நெருங்கி ஆண்டவர்கிட்ட போயிட்டான். நான் தப்பு செய்திருந்தாலும் என்னை அவர் மன்னிப்பார்க்கிற தைரியம் இருக்கிறதுனால தானே அவர் பாதத்தில் போய் விழுகிறா. காரணம் என்ன? அவர்கிட்ட போனால் நான் பிழைச்சிக்குவேன். வேற எங்கே போனாலும் நான் பிழைக்க முடியாது. அவர்கிட்ட போனால் மட்டும்தான் என்னால் பிழைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைனால தானங்க அந்த இயேசுவை தேடி ஓடினாள். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும், நாம் பக்தர்கள் ஒரு எல்லையோடு நின்று, நமக்கோ அப்படி அல்ல. ஒரு எல்லையை கடந்த ஒரு அன்பு நமக்காக இருக்கிறது. எல்லையை கடந்த அன்பு. லாசரு செத்து போயிட்டாரு, மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. எழுப்ப போறாருங்க. லாசரு உயிரோடு எழுப்ப போறாரு. ஆனாலும் மார்த்தாள் மரியாள் அழுகிற அழுகையை பார்த்து இவரும் கண்ணீர் விட்டார். உங்களோட கூட இருந்து உங்களுக்காக நீங்க அழுகும்போது அவர் அழுகிறார், நீங்க சிரிக்கும் போது அவர் சிரிக்கிறார். எப்படிப்பட்ட நல்ல தகப்பன், எப்படிப்பட்ட நல்ல தகப்பன். நான் அழுகும்போது அவர் அழுகிறார், நான் சிரிக்கும்போது அவர் சிரிக்கிறார். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு உரிமை கொடுத்துருக்கார் பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம அவர் சமூகத்தில் கெட்டி சேர்ந்திருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே,
கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் மனம் திரும்பி இருக்கணும், 2வது மறுபிறப்படைஞ்சிருக்கணும், 3வது நீதிமானாக்கப்பட்டிருக்கணும், 4வது ஒரு இம்மி அளவு கூட ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, அவர் தகப்பன் நான் பிள்ளை என்ற அந்த ஸ்டாண்டில் தான் என் வாழ்க்கை முழுவதும் இருக்கணுங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கா? நீங்கள் ரட்சிப்பின் படிகளுக்குள் இருக்கிறீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் கடவுள், நான் பக்தன் அப்படி என்கிற உறவு அவர் வைக்கவில்லை. அவர் தகப்பன், நான் பிள்ளை என்ற உறவைத்தான் அவர் வைத்திருக்கிறார். இந்த உறவை யாரெல்லாம் கையில் எடுத்துக்கொள்கிறீர்களோ நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எனவே நம்ம எல்லாரும் தகப்பன் என்ற நிலையிலே அவர் ஆண்டவரே, அப்பா, பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்பா என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் நீங்கள் அவரை தகப்பனாய் பாருங்கள். ஒவ்வொரு நாள் வேதத்தை எடுக்கும்போது என் தகப்பனிடத்தில் பேசுகிறேன் என்று பாருங்கள். ஒவ்வொரு நாள் முழங்கால் நிற்கும் போது என் தகப்பனிடத்தில் பேசுகிறேன் என்ற நிலையிலே நீங்கள் முழங்கால் படிக்கிறீர்கள். ஜபம் எங்கேயோ இருக்கிற இடத்துல அல்ல, என்னை காண்கிற என் தகப்பனிடத்தில் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இருக்கிற என் தகப்பனிடத்தில் பேச போகிறேன். என்னோடு கூட இருக்கிற என் தகப்பனுடைய வார்த்தையை நான் படிக்க போகிறேன் என்று இந்த வேதத்தை எடுக்கிற பொழுதெல்லாம் உன் தகப்பனை பார். நீ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உன் தகப்பனை பார். உனக்காக 3 ஆணிகளால் கடாவப்பட்ட அந்த தகப்பனை பார். உனக்காக 5 காயங்கள் ஏற்ற அந்த தகப்பனை பார். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தகப்பன் என்ற நிலையிலே உங்கள் வாழ்க்கையை அவரை நோக்கி பாருங்கள். அந்த தகப்பன் இருக்கும் வரை இந்த பிள்ளைகளுக்கு குறைவே இல்லை. அல்லேலூயா. சில பெண்கள் சொல்லி அழுவாங்க, எங்கள் அப்பா இருந்தால் என்னை இந்த நிலைமைக்கு விடுவாரா, என் அப்பா இருந்தால் என்னை இந்த நிலைமைக்கு விட்டுருவாரா என்று பல பெண்கள் சொல்லி அழுவாங்க. நான் சொல்கிறேன், மாம்சத்தில் வந்த தகப்பன், எத்தனையோ தகப்பன் நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னைக்கு நம்மளை விட்டு போகாத ஒரு நல்ல தகப்பன் வார்த்தையின் வடிவில் இருக்கிறார். வார்த்தையின் வடிவில் இருக்கிறார். இந்த வார்த்தையின் வடிவில் இருக்கிற இந்த தகப்பன் உன்னோடு கூட இருப்பார். உன்னுடைய தோளை தட்டி கொடுத்து, நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன்டா, தைரியமாக போடா என்று சொல்லி உங்களை தட்டி கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். இந்த தகப்பனை பிடித்து கொள்ளுங்கள். மாம்சத்தில் வந்த தகப்பன் விட்டு விடுவார், அவர் அவ்வளோதான், அவருக்கால் அவ்வளோதான். ஆனால் இந்த தகப்பனோ அநாதி தேவன். அவர் உலகம் இருக்கும் வரை இந்த தகப்பன் இருப்பார். இந்த தகப்பனுக்கு அழிவே இல்லை. இந்த தகப்பனை பிடித்துக் கொள்ளுங்கள். அதிகாலையில் இந்த தகப்பனை பிடித்துக் கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்திருக்கும் போதே இந்த தகப்பனுடைய முகத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். இந்த தகப்பனுடைய முகத்தை பார்த்து ஆறுதல் அடையுங்கள். இந்த தகப்பனுடைய முகத்தை பார்த்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த தகப்பனிடத்தில் பலனை பெற்று முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை எல்லாரும் எழுந்து நிற்போமா? முடிக்க போகிறோம். தயவு செய்து எல்லாரும் ஓரி காஷ். அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, நானும் பிள்ளை என்றோ, நானும் பிள்ளை என்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். எல்லாரும் அந்த அப்பாவை நினைத்து இதை பாடலாக பாடாமல்
உந்தன் பிள்ளை என்றோ நான் உந்தன் பிள்ளை என்றோ இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அப்பாமார்கள் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கைக்குரியவர்களா இல்லாமல் இருக்கிறார்கள். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தகப்பனா, என் தகப்பன் என்னிடத்தில் அன்பாகவே இல்லை, என் தகப்பன் எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்று ஒரு பக்கம் நினைக்கிறீர்களா? உங்களுக்கு நிரந்தரமான, உங்களை புரிந்து கொண்ட, உங்கள் தேவைகளை சந்திக்கிற, உங்களோடு கூட இருக்கிற இந்த தகப்பன் சொல்லி இருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடையே இருக்கிறேன். மகனே மகளே, திடன் கொள், பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நான் உனக்கு இறங்குவேன். சில நேரங்கள்ல எத்தனையோ தகப்பன்மார் நமக்கு நம்பிக்கை இல்லாதவர்களா போயிட்டாங்க. ஆனா இந்த தகப்பன் முடிவு வரை உனக்கு நம்பிக்கைக்குரியவராயிருப்பா. இந்த தகப்பன் முடிவு வரை உன்னை நடத்துவா. இந்த தகப்பன் முடிவு வரை உன்னை நடத்துவா. நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே, நானும் ஆட்டுக்குட்டி, நானும் ஆட்டுக்குட்டி, என் அன்பே, என் அன்பே. எத்தனை பேர் ஒரு அப்படத்தோடு கூட நீ எப்பெல்லாம் ஜெபிக்க வர்றியோ அப்பெல்லாம் என் அப்பாவை பார்க்கிறேன். நீ எப்பெல்லாம் வேதத்தை கையில் எடுக்கிறியோ அப்பெல்லாம் என் அப்பாவை பார்க்க போறேன். எப்பெல்லாம் முழங்கால் போடுறியோ அப்பெல்லாம் என் அப்பா கிட்ட பேச போறேன். அப்பெல்லாம் என் அப்பா கிட்ட பேச போறேன். அப்பெல்லாம் என் அப்பா கிட்ட நான் பேச போறேன் என்று உன் வாழ்க்கை இன்னைக்கு அர்ப்பணிப்பியா? என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இனி வேதத்தை நீ வேதமா பார்க்காத, உன்னை ஆரத்தழுவ ஒரு தகப்பனாய்ப்பா. பரிசுத்த வேதாகமத்தை உன்னை ஆரத்தழுவுகிற ஒரு தகப்பனாய்ப்பார். உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தகப்பனாக பார். உன் காயங்களை ஆற்றுகிற ஒரு தகப்பனாக பார். இந்த வேதம் உனக்கு தகப்பனாய் வெளிப்படும் போது இந்த தகப்பன் உன்னை கைவிட மாட்டார். இந்த தகப்பன் உன்னை கைவிட மாட்டார். உன் வழிகள் எப்பொழுதும் குறைவில்லாமல் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது. இந்த தேவன் என்னன்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துகிற தெய்வம், மரண பரியந்த நம்மை நடத்துகிற தகப்பனவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவ நீரூற்று நீதானே, எல்லாரும் சேர்ந்து ஜீவ நீரூற்று நீதானே,
சமாரியா ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. இந்த உலகத்தின் தகப்பன் கொடுக்கிற தண்ணீர் தாகம் கொடுக்கும், ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின பரம தகப்பன் கொடுக்கிற ஜீவன் நீரூற்று ஒரு நாள் உங்களுக்கு தாகம் உண்டாகாது, தாகம் உண்டாகாது. உன் தாகத்தை தீர்க்கிற நல்ல தகப்பனவர், உன் தாகத்தை தீர்க்க நல்ல தகப்பன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் தாகம் தீர்க்கும் நல்ல தகப்பனவர், என் தாகம் தீர்க்கும் நல்ல தகப்பனவர். நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசினது நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையிலே எங்களுக்கு ஜீவனை தந்ததற்காக நன்றி. இந்த வேதம் எங்களுக்கு தகப்பனாய் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் நடத்துதலை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். எனவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வாழ்கிறோம் என்று சொன்னால், தினந்தோறும் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு, நீர் தகப்பன் நாங்கள் பிள்ளைகள் என்கிற பந்தத்தை ஒரு நாளும் மறந்து விடாமல் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபையா. வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாவர் மேலும் கிருபையாயிரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.